சில மிருகம் நல்ல நரகம் நடுவில் நான் யாரோ பிள்ளை பருவம் இன்ப வடிவம் இடையில் நீ பேரோ நெஞ்சின் நடுவே உந்தன் உயிரை உழுது நட வேண்டும் நீ மெத்தை முழுதும் உந்தன் அழகை உதறிவிட வேண்டும் சில நேரம் மார்கழியாகிறாள் சில நேரம் பிக்குழியாகிறாள் எதுவாக நானான போதிலும் எனில் நீ 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 நீந்துகிறாய் நிலவின் கனவு கனவின் நிலவு இது நீ எது நான் என புரிகவில்லை நீ ரெண்டு விழியால் சண்டையிடலாம் எதுவும் தவறில்லை பத்து விரலால் முத்தமிடலாம் அதுவும் தவறில்லை நான் பள்ளியறையில் தொல்லை தரலாம் அதிலும் தவறில்லை என்னை முழுதும் இன்று விடலாம் இதிலும் தவறில்லை உனதாசை யாவையும் பேசிட ஒரு கோடி ஆயிடும் கூடுமே கவிதை இரவு இரவு கவிதை எது நீ எது நான் என தெரியவில்லை நிலவின் கனவு கனவின் நிலவு எது நீ எது நான் என புரியவில்லை ஏன் இன்று உன்னழகுகளின் கடும் பதறியது டைம் ஆச்சு வேற வரல சார் கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ் சார் கொஞ்சம் தள்ளுங்களே டிக்கெட் வாங்க சில்லற விடு மேல வா படியில் நிக்காத முன்னாடி போய்கிட்டு ஆரம்பிச்சாங்க போமா உள்ள போமா இதெல்லாம் ஒரு பொழப்பு இதெல்லாம் ஒரு வேலை நீ ஏன் எங்க பாக்குற மேல வா படியில் நிக்காத டிக்கெட் இப்படி வந்து நில்லுமா இடிக்கிறதுக்குனே வருவானுங்க வா சார் கொஞ்சம் தள்ளுறீங்களா ஏமா தள்ளுங்க சார் வாங்க என் முன்னாடி வாங்க திரும்புங்க சார் அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நானும் தினம் தினம் பாக்குறேன் என் பக்கத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன் கேளு நல்லா கேளு கல்யாணம் பண்ணிக்கலாமா வர ஸ்டாப்ல இறங்கி வடபண்ணி கோயில போய் தாலி கட்டிக்கலாமா சொல்லுங்க சார் பேசுங்க சத்தியமா விளையாடல நிஜமா கேக்குறேன் வரீங்களா சுமாரா இருக்கிற என்னையே உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கும் போது
எனக்கும் விஜய் அஜித் மாதிரி ஆளுங்களே தேவையில்லை. உங்க அளவுக்கு அழகு இருந்தா போதும். அதிகமா வேணாம். 3 வேளை சோறு, வருஷத்துக்கு 2 புடவை போதும். கட்டிக்கிறீங்களா? அப்பா அம்மாவை கூட நான் கேட்கல. இப்படியே இப்பவே உங்களோட இறங்கி வந்துடுறேன். என்ன தைரியம் இருக்கா? இல்ல நான் அதுக்கெல்லாம் முடியாதுல்ல? முடியாதுல்ல? 3000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி இந்த 3 ஸ்டாப்ல தானே முன்னால என் கூட குடுத்தன நடத்த முடியும். அப்புறம் எதுக்குடா எங்க உயிரை வாங்குறீங்க? நீங்க இப்படி தினம் உரசறதுனால நாங்க சொந்தமா டிவிஎஸ் 50யோ இல்ல சாம்போ வாங்கிட்டு போக முடியாது. தினம் தினம் இதே 8:30 மணி பஸ் தான். ஏன்னா எங்களுக்கு வசதி இல்ல. வேலைக்கு போறது கூட பெத்தவங்க பாரம் கொஞ்சமாவது குறையுமேனுதான். பாவம். இதுதான்டா எங்க நிலை. பிறந்ததுல இருந்து எங்க கனவு, சந்தோஷம் எல்லாமே இந்த பொத்தல் விழுந்த அட்டை மாதிரி சல்லடை ஆயிடுச்சு. எங்களை இன்னும் கொத்தாதீங்கடா. செருப்பாலே அடிச்சிருக்கணும். அப்ப கூட உரைக்காது இந்த நாய்ங்களுக்கு.